Morning students. Last video coordinate geometry slope of formula பார்த்தோம். So அது related கூடிய exercise இந்த வீடியோல பார்க்கலாம். So exercise 5.2. So what is the questions? So what is the slope of line whose the inclinations is? So what do you meaning that? So slope என்னன்னு கேக்குறாங்க. What are they given? So inclination means angle of inclination ஓட மீனிங். ஸோ அப்போ டீட்டா கொடுத்துருக்குறாங்க, டீட்டாவோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, எம்மோட வேல்யூ கேட்குறாங்க, ஸ்லோப்போட வேல்யூ கேட்குறாங்க. நம்ம அந்த ஃபார்முலாஸ் ரிலேட்டடாக பார்த்தோம். ஃபார்முலாஸில் என்ன இருக்குது? டீட்டாவுக்கும் ஸ்லோப்புக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் m = tan டீட்டா, அந்த ரிலேட்டடாக தான் இது பண்ணுவோம். அடுத்த கொஷின்ஸ் இதோட ரிலேட்டடாகவே தான் இருக்கும். ஸோ கொஷின்ஸோட கண்டினியூஷன். ஸோ இது ரெண்டுமே சேம் கொஷின்ஸ், அதான் ஒரே கேட்டகரி எழுதியிருக்கிறேன். ஸோ டீட்டா ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன்ஸ் கொடுத்துக்கிறாங்க, அதனால் டீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இது நமக்கு ஸ்லோப் வேணும். ஸோ ஸ்லோப்புக்கும் டீட்டாவுக்குள்ள ரிலேஷன்ஸ் m = tan டீட்டா. ஸோ டீட்டாவுக்கு பதிலாக we can substitute the value tan 90 டிகிரி. tan 90 டிகிரி நமக்கு டேபிள் எழுதி தெரியும் இல்லையா? ட்ரிக்னாமெட்ரியில் பார்த்துருப்போம் லாஸ்ட் 9th இயரில் 9th ஸ்டாண்டர்டில். ஸோ இப்போ tan 90 டிகிரி = இன்ஃபினிட்டி. உங்கள் புக்கில் ஆன்சரில் அன்டிஃபைன்னு இருக்கும். அன்டிஃபைனாலும் இன்ஃபினிட்டினாலும் மீனிங் ஒன்று. வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, சரியான வேல்யூ அதுக்கு இல்லை அப்படிங்கிறது அதுக்கு ஒன்று மீனிங். ஸோ m = இன்ஃபினிட்டி. அடுத்து நெக்ஸ்ட் 0 டிகிரி ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனாக இருந்ததுன்னா ஸ்லோப் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டீட்டா = 0 டிகிரி. ஸோ m = tan டீட்டா. ஸோ m = tan டீட்டா. ஸோ டீட்டாக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். டீட்டாக்கு வேல்யூ 0. ஸோ tan 0 = tan 0 நமக்கு வேல்யூ என்ன? 0. நமக்கு அதிலே டேபிள்ஸ் கலர்ஸ் பார்த்தாவே நமக்கு தெரியும். ஸோ m = 0 வேல்யூ. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின். What is the inclination of line whose the slope is? ஸோ இதில் இன்க்ளினேஷன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க, ஸ்லோப் உஸ் அப்படின்னு டீட்டா கேட்குறாங்க, ஸ்லோப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ என்னது? ஸ்லோப் வேல்யூ அப்படியே ஃபைன் பண்ணுங்க சொல்யூஷன்ஸில். ஸோ m = 0 அவங்க கொஷினில் கொடுத்துருக்கிறது. ஸோ இப்போ டீட்டா கேட்குறாங்க, அதே ரிலேஷன்ஸ் தான். m = 0. அப்போ என்ன ஃபார்முலா? m = tan டீட்டா. எம்மோட வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 0 = tan டீட்டா. 0க்கு நமக்கு அந்த டேபிள்ஸ் தெரியும் இல்லையா? எந்த டிகிரியில் 0 கிடைக்குது? tan 0க்கு தான் 0 கிடைக்கும். அப்போ இதை ரைட் பண்ணுங்கள். tan 0 டிகிரி = tan டீட்டா. ஸோ ரெண்டு சைடுமே tan will be the cancels. We get the answers. Theta = 0 டிகிரி. Theta = 0 டிகிரி. அடுத்து நெக்ஸ்ட் அதுலேயே கொஷின்ஸ் ரெண்டா சப்டிவிஷன்ஸ். 1 வேல்யூ m1. ஸோ அப்போ m = 1 எடுத்துங்க. m = 1. m = tan டீட்டா. ஸோ எம்முக்கு வேல்யூ அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1 = tan டீட்டா. ஸோ 1ஓட வேல்யூவில் ட்ரிக்னாமெட்ரி டேபிளில் பார்த்தீங்கன்னா எந்த டிகிரிக்கு 1 கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா tan 45க்கு கிடச்சிருக்கும். ஸோ tan 45 = tan டீட்டா. ஸோ ரெண்டு சைடு tan will be the cancels. ஸோ theta = 45 டிகிரி. ஸோ angle of inclination we get the find it. அடுத்த நெக்ஸ்ட் கொஷின்ஸ். ஸோ find the slope of a line joining the point. ஸோ இதில் ஸ்லோப் என்னன்னு கேட்குறாங்க. இதில் ஃபஸ்ட் டிவிஷன் வந்து 5,√5 வித் த ஜாயின். இது ஒரு பாயிண்ட் 5,√5 ஒரு பாயிண்ட்டு வித் அந்த லைன் எதோட ஜாயின் பண்ணாங்க? ஆர்ஜினோட ஜாயின் பண்ணுறாங்க. ஆர்ஜினோட பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியும். ஆர்ஜின் மீன்ஸ் 0,0. அதுதான் ஆர்ஜின் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர்ஸ் வருதுலாம் சொல்யூஷனில் 5,√5 அண்டு ஆர்ஜினுங்கிறதுக்கு 0,0 எடுத்துக்கிறோம். அந்த பாயிண்ட்டுக்கு லேட்டர் அலோகேட் பண்ணிடுங்க. x1 y1 x2 y2 அலோகேட் பண்ணிடுங்க. ஸோ m = y2 - y1 / x2 - x1. ஸோ அதில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் ஃபார்முலாவில் y2 வேல்யூ 0 மைனஸ் y1 வேல்யூ -√5. இது ஃபார்முலாவில் வரக்கூடிய மைனஸ். அடுத்தது x2 வேல்யூ 0, x1 வேல்யூ 5. இது ஃபார்முலா வரக்கூடிய மைனஸ். ஸோ 0 சப்ராக்ட் டு எனி நம்பர்ஸ் சேம் நம்பர் அதே கிடைக்கும். -√5 / -5. மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம், மீனிங் கிளியர்.
ஸோ 5 how can write now ஒரு 5 ரூட்டோட இண்டிகேட்டரில் எழுதலாம் √5 × √5 5 என்ன ரீசனுக்கு கேன்சல் பண்ணுறது அப்போ √5 கேன்சல் பண்ணிடலாமா ஸோ ஆன்சர் இஸ் 1/√5 ஸோ அதோடைய ஸ்லோப் கண்டுபிடிச்சோம் அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் second questions sin theta comma minus cos theta and minus sin theta comma cos theta. ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் sin theta minus cos theta அடுத்தது minus sin theta cos theta அதில் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் x1 y1 அடுத்து x2 y2 எடுத்துக்கிறோம் இதில் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு x1 y1 செகண்ட் பாயிண்ட்டுக்கு x2 y2 ஸோ m = y2 - y1 / x2 - x1 இதில் y1 y2 என்னது cos theta இது மைனஸ் இருக்கும் y1க்கு ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் cos theta போட்டுருவோம் அதேமாரி x2க்கு மைனஸ் sin theta அடுத்து மைனஸ் x1க்கு sin theta ஸோ இதில் அப்ளை பண்ணியிருக்கோம் அடுத்து நெக்ஸ்ட் ரெண்டுமே சேம் இருக்குது cos theta அப்போ 2 cos theta எழுதுகிறோம் இங்கே ரெண்டுமே சேம் சைன் அப்போ புட் த சைன் ஆட் த நம்பர் 2 sin theta ஸோ 2 கேன்சல் பண்ணிடலாம் ஸோ மீதி cos by sin நம்ம how can write now cot theta எழுதலாம் அப்போ m = minus cot theta. The next question, what is the slope of a line perpendicular to the line joining A and B whose the P is a midpoint of line joining 4, 2 and -6, 4. So என்ன questions கேட்குறாங்கன்னா what is the slope of perpendicular lines perpendicular line உடைய slope என்ன அப்படின்னு கேட்குறாங்க எந்த லைனுக்கு perpendicular இருக்குன்னா A B இந்த ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற அந்த லைனுக்கு பர்பண்டிகுலர் இருக்கும் அந்த லைனோட ஸ்லோப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ரைட் ஸோ அந்த லைன் ஜாயின் பண்ணணும்னா அந்த லைனுக்கு ரெண்டு பாயிண்ட் வேணும் ஏங்கிற ஒரு பாயிண்ட் வேணும் பி அந்த பாயிண்ட் தான் தெரியாது அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு கொடுத்துக்கிறாங்க இந்த மிட் பாயிண்ட் ஆஃப் லைன் செக்மெண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சின்னா அது கிடைக்கக்கூடிய பாயிண்ட் தான் பியோட பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ அதோட இமேஜஸ் பார்க்கலாம் ஸோ இது ஏபி இந்த லைனு இந்த லைனோட மிட் பாயிண்ட்ஸ் இது தான் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு மிட் பாயிண்ட் பியாக இருக்குது இந்த லைனுக்கு பர்பண்டிகுலர் இந்த லைனோட ஸ்லோப் என்னன்னு கேட்குறாங்க பர்பண்டிகுலருக்கு ஃபார்முலாஸ் என்ன m1 × m2 = -1 அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம் அப்போ நமக்கு இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் இந்த லைனோட ஸ்லோப் தேவை இந்த லைனோட ஸ்லோப் என்ன ரெண்டு பாயிண்ட் தேவை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் இந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கு மிட் பாயிண்ட்டை வச்சு ஃபர்தராக ஃபைண்ட் பண்ணிங்க ஸோ ஃபஸ்ட் வி டேக் ஃபைண்ட் த மிட் பாயிண்ட் ஃபார்முலா தெரியும் இல்லையா x1 + x2 / 2, y1 + y2 / 2 ஸோ இதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு x1 y1 கொடுத்துங்க செகண்ட் பாயிண்ட்டுக்கு x2 y2 கொடுத்துங்க ஸோ x1 y1க்கு இதில் அப்ளை பண்ணுங்கள் x1 4 இதில் -6/2 2 + 4 / 2 இது சிம்பிளிஃபிகேஷன்ஸ் -2/2ன்னு வரும் இதில் 6/2ன்னு வரும் ஸோ b of -2/2, 6/2 கேன்சல் பண்ணால் -1, 3 பியோட பாயிண்ட்ஸ் அடுத்து அந்த ரெண்டு அந்த பாயிண்ட்ஸுக்கு ஏவுக்கு பிக்கு ஸ்லோப் கண்டுபிடிங்க ஏவோட பாயிண்ட்ஸ் 5, 1 பியோட பாயிண்ட்ஸ் -1, 3 ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு x1 y1 கொடுத்துக்கோ செகண்ட் பாயிண்ட்டுக்கு x2 y2 அலோகேட் பண்ணிடுங்க ஸ்லோப் ஃபார்முலா தெரியும் இல்லையா m = y2 - y1 / x2 - x1 இது இந்த லைனுக்கு இருக்கிறனால தான் m1 எடுத்துக்கிறோம் நம்ம கண்டுபிடிக்கிற லைனு m2 அதுக்கு பர்பண்டிகுலர் இருக்கக்கூடிய அந்த லைனு அதுக்கு m2 வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு m1க்கு ஃபைண்ட் பண்ணுங்க ஸோ y2க்கு 3 - 1 / x2க்கு -1 - 5
-1 -5. அப்போ இதில் என்ன இருக்கும் 3 subtract 1 2 அண்ட் ரெண்டுமே சேம் சைனாக இருக்குங்களா? சேம் சைன் இருக்குன்னா அப்போ put the sign, add the number. So 2, -6. So will be the cancels 1, 3. The slope of line perpendiculars. அந்த ரெண்டு லைன் பர்பண்டிகுலர் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் m1 m2 equal to -1. ஸோ எம்மோட வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். இதுலேயும் -1/3 கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ரெண்டு சைடுமே மைனஸ் இது ஃபார்முலா m1 m2 equal to -, பிகாஸ் த ஸ்லோப் ஆஃப் லைன் இஸ் பர்பண்டிகுலர், ரெண்டு லைன் பர்பண்டிகுலர் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு m3 தான் வேணும். ஸோ அப்போ 1/3. அப்போ m2 வேணும்னா டிவைட் இருக்கிற 3 இன்னும் தான் மல்டிப்ளை. ஸோ m2 equal to 3. So find the slope is 3. Thank you students.